Assalamualaikum and hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஹிஜாப் டுட்டோரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹிஜாப் டுட்டோரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயுமே இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டைல் ஒன் வந்து நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கலாம். ஒரு ஃப்ளோவியான ஒரு ஹிஜாப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை ஒரு சைட் மட்டும் எடுத்துகிட்டு பின்னாடி வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரொம்ப டைட்டாகவும் டைப் பண்ண வேணாம், நார்மலாக டைப் பண்ணால் போதும். அண்ட் இன்னொரு சைடை வந்து நான் வந்து என்னோடய ஹெட்க்கு பின்னாடி வந்து பின் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து நான் என்னோடய சின்ன கவர் பண்ணுற மாதிரி போகிறேன். ஃபைனலி வந்து ஒரு கரெக்டான பிளேஸில் செட் பண்ணிவிட்டு நான் என்னோடய மேக்னெட்டிக் பின் வச்சு அதை பின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மேக்னெட்டிக் பின் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. என்கிட்ட இருந்ததுனால நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட நீங்கள் சேஃப்டி பின் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட் இருக்கும். ஸோ இதை எடுத்து நீங்கள் வந்து அப்படியே வந்து உங்கள் ஹெட்டில் வந்து போட்டுடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த ஃப்ளோவியான திங் வந்து கொடுக்க போகுது. ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லையா, நான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு என்னோடய ஹெட்டில் வந்து போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டதுக்கப்புறம் அது மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பிகாஸ் வந்து நம்ம பின்னாடியும் டைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் போட்டோன்னே கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டான ஹிஜாப் ஸ்டைல் வந்து கிடச்சிரும். அண்ட் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஃப்ளோவி திங் எல்லாமே வந்து நம்ம ஷிஃபான் ஹிஜாபில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் நான் இங்கே ஒரு ஷிஃபான் ஷால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து நிறைய பேர் ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோவி திங் வந்து கொண்டு வருவாங்க. நமக்கு வந்து அது தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு நீட்டான ஒரு ஹிஜாப் எடுத்து யூஸ் பண்ணாலே நமக்கு அந்த ஃப்ளோவி திங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் இதில் வந்து நீங்கள் மேலே இருக்கிற அந்த பார்ட் வந்து எனக்கு செட் ஆகுமா தெரியல, மேபி அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து விழுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அங்கே மட்டும் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹிஜாப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக நான் அபாயாவுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து சாரீஸ், சல்வார்ஸ் அந்த மாதிரி திங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டைல் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பிளாக் கலர் ஷிஃபான் ஷால் தான் அகேன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் அபாயா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டைல் 2க்கு நான் ஹிஜாப் ஒரு சைட் ஷார்ட்டராகவும் இன்னொரு சைட் வந்து லாங்கராகவும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் ஷார்ட்டராக எடுத்துருக்கிற ஒரு சைடை எடுத்துகிட்டு அதில் வந்து நான் சேஃப்டி பின் வந்து பின் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து நம்ம ஹெட் கிட்ட வந்து இப்போ நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு போய் என்னோடய ஹெட் கிட்ட பின் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வந்து உங்களோட சின்னையும் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ நான் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால என்னோட சின் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியல. பட் நம்ம நார்மலாக அபாயாக்கெலாம் வந்து ஷால் போடும் போது நம்ம சின் வந்து கவர் பண்ணிப்போம். ஸோ அதை கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சின்லாம் கவர் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக நெக்லேருந்தே கொண்டு போகலாம். இப்போது நான் அதை என்னோடய ஹெட் கேப்பில் வந்து சேஃபாக வந்து பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிவிட்டு அந்த சைட் வந்து நம்மளுக்கு இனிமேல் வேலை கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு சைட் வச்சிடலாம். அண்ட் இன்னொரு சைடு இருக்குல்ல, நம்மளோட லாங்கஸ்ட் சைட், அந்த சைடை எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஹிஜாபோட ஷேப் ஃப்ரண்ட்டில் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கொண்டு வரலாம். இங்கே வந்து என்னோடய ஷார்ட்டர் பார்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் வந்து பின்னாடி வச்சுட்டு என்னோடய லாங்கர் பார்ட்டை வந்து கீழேருந்து வந்து நான் கொண்டு வரேன். நான் எடுத்துகிட்டு வந்த பார்ட் அப்படியே வந்து நான் என்னோடய ஹெட் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு சைடும் வந்து வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். நம்மளோட ஸ்டைல் 2வும் வந்து இப்போது நம்ம பண்ணியாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். நீங்கள் அபாயாவுக்கு போடுறதுக்கு இந்த ஒரு ஸ்டைல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பீக் எதுவும் இருக்காது. பட் வந்து நான் வந்து நார்மலாக ஹிஜாப் போடுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பீக் வேணும் அப்படின்னா மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு இதுவே ஓகே இருந்துச்சு, அதனால நான் இதுவே வந்து வச்சுட்டேன். அண்ட் இந்த சைட் வந்து நீங்கள் ஒரு ப்ரூச்சஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே பின் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அது ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேன். தேர்ட்
ஹிஜாப் ஸ்டைல் இது வந்து சல்வாருக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நார்மலா 2 சேஃப்டி பின்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் பின் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டைலுக்கு. நீங்க வந்து மேக்னெட்டிக் பின் இல்லனா பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து நார்மல் பின்ஸே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோட ஹெட் கேப் வந்து நான் நல்லா என்னோட ஐப்ரோஸ் கிட்ட வந்து கொஞ்சம் இறக்கி வந்து போட்டிருக்கேன். ஸோ இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஸ்டெப்ஸில் வந்து தெரியும். இப்போ வந்து நம்ம ஷால்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 2 சைடுமே வந்து ஈக்குவலாக தான் வந்து விட்டிருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சின்ன போர்ஷன் மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஸ்டைல் கரெக்டாக வராது. ஸோ நான் எடுத்துருக்கிற அளவு கொஞ்சம் வந்து சின்னதாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இப்போது ஒரு சைடை வந்து நம்ம அப்படியே ஹெட் கேப்பில் வந்து நம்மளோட சேஃப்டி பின் யூஸ் பண்ணி வந்து பின் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு சைடுக்கும் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து இனிஷியலி எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. நானுமே இந்த ஹிஜாப் ஸ்டைல் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே கரெக்டாக வந்துச்சு. பின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரண்ட் சைட் வந்து நம்ம இப்போ எடுத்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஹெட் கேப் வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்து பின்னாடி போயிடுச்சு. ஸோ இதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஹெட் கேப் வந்து கொஞ்சம் வந்து ஐப்ரோஸ் கிட்ட போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அது வந்துடுச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக ஒரு ஃப்ளோவி திங் மாதிரி வச்சுட்டு நான் ஒரு பின் மட்டும் வந்து அங்கே பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. இப்போது கீழே நம்ம விட்டுருக்கிற அந்த 2 பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அதை மேக்னெட்டிக் பின் யூஸ் பண்ணி நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் மேலே இருக்கிற பார்ட் மட்டும் எடுத்து பின் பண்ணுறேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் பின் பண்ணிவிட்டேன். நீங்கள் சேஃப்டி பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்சைட்லேருந்து பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வெளியே அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ நம்மளோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 பார்ட்டுமே எடுத்துகிட்டு அப்படியே வந்து நான் பின்னாடி வந்து போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது சல்வாருக்கான ஒரு ஹிஜாப் ஸ்டைல். ஸோ தட் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கவரேஜ் வந்து சுத்தமாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கண்டிப்பாக சல்வாருக்கு வந்து ஒரு துப்பட்டா வந்து பின் பண்ணுவீங்க. பின் பண்ணிவிட்டு இந்த ஹிஜாப் ஸ்டைல் போட்டிங்க அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளோவி ஹிஜாப்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹிஜாப் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு மோர் தென் ஒரு 2 attempts ஆச்சும் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்துட்டு ஃப்ளாப் ஆகும். பட் உங்களுக்கு இது பண்ண ப்ராக்டிஸில் வந்து நல்லாவே வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.